ஏங்க டிஎன்பி 2025 சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் லீக் சுற்றுல ஒரு போட்டி கூட தோக்கலங்க. அப்புறமேட்டு கம்பீரமாக பிளே ஆஃப்க்கு வந்து இங்கே நான் தான் இனிமே அப்படின்னு வந்து கம்பீரமாக போனேன் சேப்பாக் சூப்பர் கிங்ஸை. திருப்பூர் வந்து அடி போ கிளம்பு போடு அப்படின்னு உடனே தட்டி அமுச்சு விட்டாங்க. எவ்வளோ கம்பீரமாக 7-7 ஜெயிச்சு செம்மையாக உள்ளே போனேன் சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் படு தோல்வி அடைஞ்சு குவாலிஃபயர் 1லேருந்து இப்போ குவாலிஃபயர் 2க்கு போயிருக்காங்க. ஓகே, திண்டுக்கல் கூட மோதுவாங்களா இல்லை திருச்சி கூட மோதுவாங்க சேப்பாக் சூப்பர் கிங்ஸ்ன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இங்கே வந்து திருப்பூர் அணி வந்து திருப்பி சேப்பாக் சூப்பர் திருப்பி அமுச்சு விட்ருச்சு. அதன் மூலமாக திருப்பூர் ஃபைனல்ஸுக்கு போயிடுச்சு. கப்பை தூக்குதான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் டாஸ் தான் ஜெயிச்சாங்க. சரி, அவங்க பேட்டிங்காச்சும் எடுத்துருந்துருக்கலாம். சரி, நான் பவுலிங் போடுறேன் அப்படின்னு சொல்ல திருப்பூர் வந்து திருப்பி எடுக்கிறேன்னா அவங்க பவுலர்ஸ் எல்லாம் அப்படி திருப்பி அடிச்சு 202 ரன் அடிச்சிட்டாங்க. ஒரு இமாலய இலக்குப்பா, இதை போய் சேஸ் பண்ணுவாங்களா ப்ரெஷரில் அப்படின்னு கேட்டால் எஸ்எக்கியோட பவுலிங்கில் எஸ்எக்குன்னு எஸ்ஐக்கிட்டாங்கங்க சேப்பாக் பேட்டர்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் சாயிஸ் கிஷோர் அவரோட சுழல்லையும் ஒரு 2 விக்கெட்டு. அப்புறம் மதிவண்ணன் அண்ணனோட பவுலிங்லையும் 3 விக்கெட்டு. இப்படி வந்து 123க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதுவும் 16வது ஓவர்லேயே. என்ன சொல்கிறது சேப்பாக் சூப்பர் கிங்ஸ். சரி விடுங்க, நீங்கள் சொல்லுங்கள் இந்த வாட்டி கப்பு யாருக்குன்றதை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் காண பண்ணுங்க. ஓகேவா?